இவனுக்கு ஒரு வினோதமான மனநிலையம் இருந்திருக்கு. இவன் ஒரு இடத்துல கை வைக்கிறானா அங்க ரெண்டு விஷயம் நிச்சயமா இருக்கணும். ஒன்னு அதிக அளவுல நகையும், இன்னொன்னு அந்த வீட்டுல அழகான பொண்ணு இருக்கணும். எஸ், அவன் திருட போற வீட்டுல அதிக அளவு பணம் இருந்தாலும் அந்த வீட்டுல பொண்ணு அழகா இல்லனா அந்த வீட்டுல அவனோட கைவரிசையை காட்ட மாட்டான். அதனால பொண்ணு அழகா இருந்தாதான் அவன் திருடவும் செய்வான், திருடிட்டு ரேப்பும் பண்ணுவான். இப்படி எந்த ஒரு லீடுமே இல்லாம ஆரம்பிச்ச பல சீரியல் கில்லர்ஸை சால்வ் பண்ண போலீஸுக்கே இந்த கேஸ்ல கிரைம் சீக்வன்ஸை பத்தி பல டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தும் இந்த கேஸ்ல இவனை பத்தின எவிடன்ஸை கிராக் பண்ண முடியல. 1985 வட சென்னை அங்க இருக்க ஆர்கே நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிட் நைட் ஒரு 2-2:30 மணி போல இருக்கும். பப்ளிக் காயின் பூத்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அப்ப அந்த ஸ்டேஷன்ல அரகுர தூக்கத்துல இருந்த போலீஸ் கான்ஸ்டபிளை எழுப்பின அந்த போனோட ரிங் சத்தம் அந்த நொடியிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள்ல இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு வார்னிங் அலாரமா மாறுது. அரகுர தூக்கத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் அந்த போனை எடுத்து காதுல வைக்கிறாரு. அப்படி அவர் போனை எடுத்த அடுத்த செகண்டே கால் பண்ண அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட வீட்டோட அட்ரஸ் அண்ட் ஏரியாவை சொல்லி, இது உங்க போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள தானே ஐயா வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட ஹெட் கான்ஸ்டபிளும் ஆமா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு போன்ல பேசின அந்த நபர், நல்லதுங்க ஐயா, நான் அந்த வீட்டுல இருந்து தான் இப்ப வரேன். வர்றப்ப அந்த வீட்டுல இருந்த எல்லா நகையும் திருடிட்டு அப்படியே அந்த வீட்டுல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அவளையும் ரேப் பண்ணிட்டு நேரா உங்ககிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி ஓடுற கூவத்துல குதிச்சு இங்க இருந்து எஸ்கேப்பும் ஆக போறேன். உங்களால முடிஞ்சா என்னை வந்து பிடிச்சு பாருங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்படி இவன் சொல்றதை கேட்ட போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இதை நம்புறதா வேணாமான்னு கூட புரியாம குழம்பி போய் நிக்கிறாரு. இதை பத்தி ஸ்டேஷன்ல இருந்த மற்ற கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட சொன்னப்ப அவங்களும் எவனாவது பைத்தியக்காரன் நேரம் போகாம நமக்கு இப்படி போன் பண்ணி விளையாடிட்டு இருப்பான், இதை அப்படியே லூஸ்ல விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 மணி போல மறுபடியும் ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு போன் கால் வருது. இப்ப கால் பண்ணியிருக்கிறதும் இதுக்கு முன்னாடி பேசின அதே நபர் தான். அப்படி கால் பண்ண அந்த நபர், என்ன சார் உங்களால என்ன பிடிக்க முடியலையா? சரி விடுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் திருட போறப்ப உங்ககிட்ட சொல்றேன், முடிஞ்சா அப்பயாவது என்ன வந்து பிடிக்க பாருங்கன்னு ரொம்ப கூலா இலக்காரணமா சொல்றான். இதை கேட்டு டென்ஷனான ஹெட் கான்ஸ்டபிள், யார் ராணி எங்க இருந்து பேசுற அப்படின்னு கோவத்தோட கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபரும், என்ன சார் நேத்து தான் நான் இருக்க அட்ரஸை சொல்லியே உங்களால பிடிக்க முடியலையே, இப்ப மட்டும் வந்து பிடிச்சிடவா போறீங்கன்னு நக்கலா பேசிட்டு போனை கட் பண்றான். அப்படி அவன் போனை வச்ச அடுத்த செகண்டே ஹெட் கான்ஸ்டபிள் மறுபடியும் அதே நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா ரிங் போயிட்டே இருக்கே தவிர யாருமே அந்த போனை அட்டென்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் காலை ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்கிட்ட ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இப்ப இந்த செகண்ட் கால் வந்ததும் பதட்டம் அடைகிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கால்ல வந்தப்பவே இவரு கேர்லெஸ்ஸா அதை விட்டுருக்காரு. சோ இந்த போன் காலை பத்தி இன்ஸ்பெக்டர்